வணக்கம் அன்பர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். நாம் பின்மதியும் ஒரு நாள் என்கிற அற்புதமான சிறுகதை தொகுப்பு நூலை பார்த்து வருகிறோம் கடந்த சில நாட்களாக. அந்த வகையில் எழுத்தாளர் சுரேஷ்குமார் அற்புதமான படைப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சிறுகதையின் வாயிலாக மனிதனின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் அற்புதமான சிறுகதைகள் அடங்கிய இந்த நூல் பின்மதியம் ஒரு நாள் சிறுகதை தொகுப்பு நூல். கண்டிப்பாக வேண்டுபவர்கள், வாசிக்க விரும்புபவர்கள் நீங்கள் எழுத்தாளரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்பனேர்களே. இது தற்பொழுது நான் வாசிக்க காத்திருக்கும் ஒரு அற்புதமான சிறுகதை ஒரு ராகம் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் சுரேஷ்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் வாருங்கள். கதைக்களத்திற்குள் உங்களை அழைத்து செல்கிறேன். ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ. அம்மாவின் அறையிலிருந்து பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவளுக்கு அந்த பாடலில் ஏன் அப்படி ஒரு ஈர்ப்பு என்று தெரியவில்லை. வானொலியில் அப்பாடல் ஒலிக்கும் போதெல்லாம் அவள் தன்னை மறந்து கண்களை மிதமாய் மூடிக்கொண்டு நிஜ உலகினை விட்டு விலகி போகிறாள். ஒரு யோகியை போல் அமைதியில் ஆழ்ந்து விடுகிறாள். சரணம் முடிந்து பல்லவி தொடங்கியதும் அறைக்குள் நடந்தவள் பாடலின் லயிப்பில் அவளும் பாடியபடி தன்னலோரம் நின்றாள். அவளின் குரலும் காற்றில் கலந்து அசையும் இலைகளைப் போல சேர்ந்து இசைத்தது. பாடல் முடிந்ததும் வானொலியில் இருந்து விளம்பரங்கள் வர தொடங்கின. அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நலம் குன்றிய பின் பழைய பொலிவற்று உடல் மெலிந்து தோல் போட்டிய ஒரு கூடு போல ஒடுங்கி தெரிந்தாள். பேசும் வார்த்தைகளையும் குறைத்துக் கொண்டு பெரிதும் மௌனமாகவே இருந்தாள். கூடும் வயதும் கூடாமல் போன ஆசைகளும் ஒரு மனிதரை எப்படி நிறுத்தி இருக்குமோ அப்படி என் அம்மாவையும் காலம் நிற்க வைத்து விட்டதோ என நினைத்தேன். பொங்கி பெருகும் ஆசைகள் மணல் ஊற்றுதான். காலம் அதை தொடும்போது எல்லோருக்குள்ளும் நினைவுகள் பெருகும். நதி என நகரும் என்பது உண்மையா என்ன? பெரும்பாலும் அவள் வெளியூர் பயணங்களை தவிர்த்துக் கொண்டிருக்கும் அவளின் இயலாமைதான் காரணம். அப்போது சில புத்தகங்களும் பிலிப்ஸ் ரேடியோவும் அவளுக்கு துணையாக இருந்தது. நாளெல்லாம் படிப்பதிலும் திரைப்பாடல்கள் கேட்பதிலும் அவளுக்கு பெரும் விருப்பம். அந்த அறைக்குள் சில பழைய ஆனந்த விகடன் புத்தகங்களும் உண்டு. அவள் நினைத்த போதெல்லாம் படித்தாள். தனிமையை அவளின் விருப்பம் போல அமைத்துக் கொண்டாள். பெண் என்பவளுக்கு தனிமைதான் பெரும் சுகம் என்பதென அவளின் நடவடிக்கையில் இருந்து புரிந்து கொண்டேன். நானோ பிள்ளைகளோ அம்மாவின் அறைக்குள் அரிதாக தான் செல்வோம். தினமும் அவள் அணிவதற்கு ஏற்றபடி உடுப்புகளை ஒழுங்குபடுத்தி வைத்திருப்பதிலும் ஒரு அழகு இருக்கும். அவளின் முதுகு கூன் விழப் போவதாக தெரிந்ததால், அம்மா, நீ ஊன்றுகோல் பிடித்து நடக்கலாமே. அலுமினியத்திலான ஊன்றுகோல் 800 பணம் கொடுத்து வாங்கியது அப்படியே கிடக்கிறது என்று நான் சொன்னதை காதில் வாங்காமல் சிறிது தூரம் நடந்து முதுகை நிமித்தி கொண்டு முறைத்து பார்த்தாள். இனி அவளிடம் ஊன்றுகோலை பற்றி பேசக்கூடாது என விட்டுவிட்டேன். அவளுக்கு அப்படி ஒரு தன்முனைப்பு. எந்த பெண்ணிடமும் வயதை பற்றி பேசக்கூடாது என்பது உலக விதிகளில் முதன்மையானது என தெரிந்தாலும் அவளின் துயரம் எனக்குள் பரவுகிறது. ஒரு வகையில் அவளின் இயலாமை என்னையும் வாட்டுகிறது. ஊருக்கு செல்ல புறப்பட்டு கொண்டே, அம்மா, உனக்கு ஏதாவது வேணுமா? வாங்கி தந்துவிட்டு செல்கிறேன் என்றேன். சிவா, எனக்கு தோணினா சொல்றேன், பிள்ளைங்க விருப்பத்தை கேள், வாங்கி கொடு என்றால் வாஞ்சியோடு. சரிம்மா, பத்திரமா இரு, 2 வேளைக்கு உணவு இருக்கு, மாத்திரை எடுத்துக்க, ஊர்ல இருந்து பிள்ளைகளையும் ஆனந்தியையும் அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அவள் முகத்தினை பார்த்தேன். அதில் எந்த சலனமும் இல்லை. எல்லாம் சரியாகவே இருக்கிறது என்பதாக இருந்தது. சரிடா, பயமில்லாம நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் என்று என்னை அனுப்ப வாசலுக்கு வந்தாள். நான் வெளியேறியதும் வாசல் கதவை மூடி தாளிட்டு வீட்டிற்குள் நுழைகையில் அந்த பாடலை முனகி போனாள். அவளுக்கு எழுத கை நடுங்கும். ஆனால் கண்ணாடி அணிந்து படிக்கவும் வானொலியில் அலைவரிசை மாற்றவும் செய்வாள். இசைத்தான் அவளுக்கு. அறையில் இருக்கும் ஜன்னல்களைப் போல அவற்றை திறந்தே வைப்பதும் அதற்குள் வேடிக்கை பார்ப்பதும் அவளுக்கு பிடிக்கிறது. என்றாலும் ஒரு பாடலுக்குள் மூழ்கி போக தன்னிலை மறக்க ஒரு ஆசையோ காரணமோ இருக்கும். ஊருக்கு போய் வந்ததும் அவளிடம் கேட்க வேண்டுமென எண்ணியவாறு நடக்கலானேன். சாலைகளில் மக்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கிசுகிசுப்பாய் பேசிக்கொண்டு செல்வது அவர்களும் கூட என் அம்மாவை போல ஒரு பாடலை முழங்கிக் கொண்டே செல்வதாகப்பட்டது. இந்த என் நினைவு மாயை வீட்டிலிருந்து என்னை பின்தொடர்கிறது. ஒரு பாடலை மனம் ஏற்றுக்கொண்ட பின் அந்த நாளை அதுவே நடத்தி விடுவதை நானும் உணர்கிறேன். அம்மாவை போல பேருந்தில் ஏறி சன்னலோர இருக்கையில் அமர்ந்து கொண்டேன். மக்கள் அவரவரின் இருக்கையினை தேடிக் கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்தில் பேருந்தின் அனைத்து இருக்கைகளும் நிரம்பியது. ஓட்டுநர் நிறுத்தி வைத்திருந்த பாடலை ஒலிக்க விட்டதும் பேருந்தினுள் நடத்துனர் ஏறிக்கொண்டார். கனவு காணும் வாழ்க்கையாகும் பாடல் ஒலிக்க தொடங்கியது. அந்த பேருந்து தெற்கு நோக்கி பிரிந்திருந்த சாலையில் செல்ல ஆரம்பித்தது. வழிநெடுகிலும் பெயர் தெரியாத மரங்கள்,
காட்டில் ஆடிக்கொண்டிருந்தன. அதன் கிளைகளில் அசையும் இலைகள் எழுப்பும் ஓசை பேருந்தின் வேகத்தில் கேட்டபடி பல விதங்களில் கேட்டபடியே பயணம் முடியும் வரை வந்தது. சிவாவை ஊருக்கு அனுப்பிவிட்டாலும் அவள் ஆள் மனதில் துயரம் படிந்திருந்தது. மிகவும் தளர்ந்த உணர்வு மேலோங்கிட சிவாவிடம் தனது நிலையை எப்படி சொல்வதென தெரியாமல் உழன்றாள். தனது அறையின் அலமாரியில் இருந்த ஆனந்த விகடன் புத்தகத்தை பிரித்து 54ஆம் பக்கத்தில் இருந்த விமர்சன கட்டுரையை மீண்டும் படித்தாள். அவளின் இளமைக்கால நினைவுகள் வரத் தொடங்கின. அப்பாடலை பற்றி அவள் எழுதி பரிசு பெற்ற வரிகள் கருப்பு எழுத்துக்களாக அவற்றினிடையே பாடல் வரிகளையும் மேற்கோள் காட்டி சிலாகித்திருந்த அந்த உரையின் முடிவில் ராதா வெண்மணி என்றிருந்தது. பள்ளியிலும் பொது விழாக்களிலும் பாடி இனிய குரலுக்கான பரிசுகளையும் பெற்றிருந்ததை எண்ணி ஏக்கமுற்றாள். நினைவுகளின் தொடர்ச்சி நீங்காது வரவே அவளின் கண்கள் பணித்தன. இசை பயின்று பாடகியாக ஆக வேண்டும் என்ற ஆசையில் அந்த பாடலையே மனனம் செய்து பாடி திரிந்த நாட்களை எண்ணவும் மனதில் கனம் இன்னும் கூடியது. அழுந்தும் நினைவுகளில் அல்லலாடினாள். ஆனந்தியின் வீட்டில் இருந்த அலைபேசி ஒலித்தது. என்னங்க, அத்தை போன் பண்றாங்க, சீக்கிரம் வாங்க என்று கூடத்தில் இருந்த சிவாவை அழைத்தார். அவன் வேகமாக வந்து தொலைபேசியை வாங்கி காதில் வைத்து, அம்மா சொல்லுங்க என்றாள். மறுமுனையில் இருந்து அவள் எதுவும் பேசவில்லை. வார்த்தை இல்லாமல் அவள் பிசுமும் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அம்மா, நீ எதுவும் பேச வேண்டாம். நாம வந்ததும் எல்லோருமா வெண்மணிக்கு போகலாம், அங்கேயே கொஞ்ச நாள் தங்கலாம் என்று சிவா சொன்னதை கேட்டதும் உடைந்த அழுதார். ஒரு ராகம் பாடலோடு என்ற பாடலின் தொனி மாறி சிவாவுக்கு கேட்க தொடங்கியது. இசையை உணர்ந்து கொண்டவன் அத்தையின் இதயத்தையும் உணர்ந்தானோ என்றபடி ஆனந்தியின் பார்வை அவனின் மீது நிலைத்து நின்றது. என்ன நேர்களே, ரொம்ப அற்புதமான படைப்பு அப்படின்னு நான் சொல்லணும். ரொம்ப அழகான ஒரு சிறுகதையை நான் வாசித்து முடித்திருக்கிறேன். தங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு ராகம் எப்படி இருந்தது என்று சொல்லிவிட்டு போங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் பின்வரையும் ஒரு நாளில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. நன்றி அன்பு நேய சொந்தங்களே.